கடவுளுடைய திருச்சட்டத்தை நீங்கள் அறியாமல் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நம்ம எப்படி நிற்க முடியும்? ஆண்டவர் உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அம்மா வந்தாங்க, வந்துட்டு ஃபாதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. ஏதோ இங்கே பார்த்துருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்கம்மா, நீங்கள் நம்ம பங்கில் இருந்தவங்க தானே? அந்த பங்கில் நான் இருந்தது, நான் ப்ரேயருக்கு போயிருக்கேன். நீங்கள் நம்ம பங்கில் இருந்துட்டு போனீங்க தானே? இல்லைம்மா நான் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தான் இருந்துட்டு போனீங்க. பாருங்கள், அப்போது அவங்கள பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? சொல்லியும் புரிய முடியல அவங்களால. அப்போது ஒருத்தர் எனக்கு முன்னாடி வந்து என்னைய தெரியும்னு சொல்லி தப்பு தப்பாக சொன்னால் எனக்கு எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்கும் கடவுளுக்கும். கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று உங்களை எனக்கு நல்லா தெரியும், எப்படி தெரியும் அப்படி கேட்பார்ல. அப்போ கடவுளை தெரியும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சட்டத்தை இப்போ தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போது ஆண்டவர் இறங்கி வந்தார், வார்த்தையானதே இப்போ வடிவமெடுத்த தெய்வன் நம்மளை விட்டு போயிட்டார். என்னத்தை விட்டுட்டு போனார்? வார்த்தையை விட்டுட்டு போயிருக்கார். இதில் தான் தெய்வத்தினுடைய அடையாளம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் வழிபாடாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வழிபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது புரியல, வழிபாடும் புரியாது. எதுக்கு சாமியார் இதை பண்ணுறாரு தெரியல, எதுக்கு இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் பாவ சகித்தனை செய்ய சொல்கிறாங்க தெரியல. இதை தான் பாவ நிலையினுடைய உச்சகட்டம்னு சொல்கிறோம். அறியாமல் திங்கிறது, எதை சாப்பிட்றோன்னு தெரியாமல் தின்னுக்கிட்டு இருக்கிறோம்.